சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன் யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 6வது இடமான மேச ராசிக்கு இந்த சுக்கிரன் வர்றாரு. மார்ச் 26, 2026 அன்னைக்கு நடக்க போற இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சவாலான அதே சமயம் வெற்றிகரமான காலத்தை உருவாக்க போகுது. பொதுவாகவே சுக்கிரன் 6ல வர்றது சத்ருஸ்தானம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பயப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு புத்தி தெளிவு கொடுத்த சுக்கிரன் இப்போ எதிரிகளை வீழ்த்துற பலத்தை கொடுத்த போறாரு. உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டுங்கிறதால போராட்டங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய வெற்றியை நீங்க சுவைக்க போறீங்க பாருங்க. மனசுல ஒரு வைராக்கியம் பிறக்கும். எதையும் சாதிச்சு காட்டணுங்கிற வெறி இப்போ உங்களுக்குள்ள வரும். பொருளாதார ரீதியா பார்த்தா பண வரவுல ஒரு வேகம் இருக்கும். ஆனா அதே சமயம் கடன்கள் கொஞ்சம் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. பழைய கடன்களை அடைக்கிறதுக்காக புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். அதனால குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க. அனாவசியமான ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க. கோர்ட் கேஸு இல்லனா வம்பு வழக்குகளுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆனா அதுல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம். அதனால முன்கூட்டியே கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறது புத்திசாலித்தனம். உங்களோட உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீட்ல சின்ன சின்ன பழுதுகள் வரும். அதை சரி பண்றதுல ஒரு தொகை செலவாகும். ஒரு சிலருக்கு தூரத்து சொந்தக்காரங்களால ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அதை நீங்க பெருசா எடுத்துக்காம இருக்கிறது தான் உங்க நிம்மதிக்கு நல்லது. பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்கள அன்பால தான் திருத்த முடியும். ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்க குடும்ப அமைதியை கெடுக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு ரொம்பவே அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் உங்க மேல ஒரு கண் வச்சிருப்பாங்க. அதனால உங்க வேலையில ஒரு சின்ன தப்பு கூட வராம பாத்துக்கோங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிரா ஒரு சில தந்திரங்கள் பண்ணலாம். ஆனா உங்க திறமையால அதையெல்லாம் நீங்க முறியடிப்பீங்க. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமா அதிக அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சலுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விசாரணைகள் வரலாம். அதனால ஆவணங்களை சரியா வச்சுக்கோங்க. உங்களோட பொறுமை தான் இப்போ உங்க உத்தியோகத்துக்கு பாதுகாப்பு. வியாபாரம் பண்றவங்களுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். ஆனா அதையெல்லாம் சமாளிக்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்கு தானா வரும். எதிராளிகள் என்ன தந்திரம் செஞ்சாலும் நீங்க உங்க நேர்மையாலையும் தரத்தாலையும் அவங்கள ஜெயிப்பீங்க. புதுசா கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்த இது சரியான நேரம் இல்ல. இருக்கிறத வச்சு சிறப்பா செய்ய பாருங்க. வேலையாட்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அவங்கள சரியா கையாளுங்க. ஜவுளி, அழகு சாதன பொருட்கள், ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் பண்றதுல கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டியிருக்கும்.
ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதால சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறுகள் இல்லனா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம். சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க. அதிகப்படியான இனிப்பு வேண்டாம். சரியான நேரத்துக்கு தண்ணி குடிங்க. இது உங்க உடம்ப தேஜஸா வச்சுக்க உதவும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே நிதானம் தேவை. கவனச்சிதறல் ஆபத்தை விளைவிக்கும். தினமும் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யறது உங்க மன அழுத்தத்தை குறைச்சு நிம்மதியை தரும். முகம் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா உடனே கவனிங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகுதான் வாய்ப்புகள் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுல ஒரு சில தாமதங்கள் இருக்கலாம். உங்களோட படைப்புகளை திருடுறதுக்கு ஒரு சில கும்பல் காத்துக்கிட்டு இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. பணவரவு தடைப்பட்டாலும் உங்க புகழ் மங்காம இருக்கும். ஒரு சிலருக்கு மேடை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற வாய்ப்பு வரும். அதுல உங்க திறமையை நிரூபிப்பீங்க. சம்பள விஷயத்துல யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு பெரிய உயரத்தை தொடலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அக்னி பரீட்சை காலம்னு தான் சொல்லணும். எதிரிகள் உங்க பேரை கெடுக்க பாப்பாங்க. அதனால பொது மேடைகள்ல பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவை. கட்சி தலைமையோட கோபத்துக்கு ஆளாகாம பாத்துக்கோங்க. தொண்டர்கள் மத்தியில ஒரு சில அதிருப்தி வரலாம். அவங்களோட குறைகளை கேட்டு சரி பண்ணுங்க. பதவி உயர்வுக்காக நீங்க கொடுக்கிற அழுத்தம் இப்போதைக்கு பலிக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சமூக வலைத்தளங்கள்ல வர்ற விமர்சனங்களை பெருசா எடுத்துக்காதீங்க. நிதானமா காய்களை நகர்த்தினா வர்ற தேர்தல்ல நீங்க ஜெயிக்கலாம். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு சில சவால்கள் வரும். ஞாபக மறதி பிரச்சனை இருக்கலாம். அதிகாலையில எழுந்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது உங்க மனசுல பாடங்களை நல்லா பதிய வைக்கும். விளையாட்டுத் துறையில இருக்கிற மாணவர்கள் அடிபடாம ஜாக்கிரதையா விளையாடுங்க. உயர்கல்விக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு கடனுதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட சேர்ந்து நேரத்தை வீணடிக்காம படிப்பை மட்டும் குறிக்கோளா வச்சுக்கோங்க. ஆசிரியர்களோட கண்டிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். அதை ஏத்துக்கோங்க. உங்களோட தன்னம்பிக்கை தான் இப்போ உங்களுக்கு பெரிய பலம். நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா, விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில விரயங்கள் இருந்தாலும் மன நிம்மதி இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில்ல ஒரு சில மாற்றங்கள் வரும். எதிரிகள் அடங்குவாங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணவரவு இருக்கும். ஆனா அலைச்சல் அதிகமா இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வம்பு தும்புகளுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சாலே அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மருக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏத்தி வழிபடுங்க. ஓம் துர்காயை நம என்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச மொச்சைப்பயிறு சுண்டல் தானமா கொடுங்க. உங்க வீட்ல சுமங்கலி பெண்களுக்கு மரியாதை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல அம்பாள் கோயிலுக்கு போய் வழிபடுறது உங்க எதிரிகளை முறியடிக்கும். வெள்ளை நிற ஆடைகளை விட இப்போதைக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துங்க. உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு போராட்டமானாலும் ஒரு வெற்றிகரமான பாதையை திறந்துவிட போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்க திறமைய உலகத்துக்கு காட்டும். பணப்பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. வாழ்க்கையில ஒரு சில கசப்பான அனுபவங்கள் கிடைச்சாலும் அது உங்களை பக்குவப்படுத்தும். வரப்போற நாட்கள்ல நீங்க ஒரு புது மனிதரா உருவெடுப்பீங்க. தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்களது தான். காலம் உங்களுக்கு சாதகமா மாறும். கவலைப்படாதீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.